ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. இந்த கேள்விக்கான பதில் 2 மற்றும் 4. இந்த ரெண்டும் தான் தவறானது. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த காலம் ஜனவரி 16, 2014 ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மசோதா அப்படிங்கிறது டிசம்பர் 17, 2013 முதலில் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த நாள் டிசம்பர் 18 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தது ஜனவரி 1, 2014 ஆண்டு ஒப்புதல் அளிக்கிறாரு. 15 நாட்கள் கழித்து ஜனவரி 16, 2014 ஆண்டு இந்த சட்டங்கிறது நடைமுறைக்கு வருது. அடுத்தது தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 12, 2004 ஆண்டு அறிவிக்கப்படுது. அக்டோபர் 12, 2004 ஆண்டு இந்தியாவில் முதல் செம்மொழியாக தமிழ் மொழிங்கிறது அறிவிக்கப்படுது. தற்போது 11 செம்மொழிகள் இருக்கு. 11 மொழிகள் செம்மொழிகள் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றுள்ளன. அடுத்தது சட்டப்பிரிவு 324 அப்படிங்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த இந்திய தேர்தல் ஆணையம் 3 நபர்களை கொண்ட அமைப்பாக இருக்கு. தற்போது 3 நபர்கள் இருக்காங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. இந்த தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்களை நியமிப்பவர் அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. இவர்களுக்கான பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை இவங்க பதவியில் இருப்பாங்க. அடுத்தது என்ஐசி, அதாவது நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் அப்படிங்கிறது. இந்த ஆணையம் 1961 ஆண்டு அமைக்கப்படுது. 60 தவறு, 61 ஆண்டு இந்த ஆணையம் அமைக்கப்படுது. இந்த ஆணையத்தினுடைய தலைவர் சேர்மன் அப்படின்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் சேர்மனாக இருப்பார். இது வரைக்கும் இந்த ஆணையத்தில் 16 மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படிங்கிறது 1962 ஆண்டு நடந்துச்சு. கடைசி மீட்டிங் 16வது மீட்டிங் அப்படிங்கிறது 2013 ஆண்டு செப்டம்பர் 23 இந்த 16வது மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு.